உத்தரமேரூரில் அஞ்சல் துறைக்கு சொந்தமான நிலத்தினை போலி பட்டா தயாரித்து விற்பனை செய்ய முயற்சி. அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் அருள்தாஸ் புகார். துரித கதியில் செயல்பட்ட மாவட்ட நிர்வாகத்தின் கூட்டு முயற்சியால் போலி பட்டாவினை ரத்து செய்துள்ள சம்பவம் உத்தரமேரூர் வட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரின் மையப்பகுதியில் அஞ்சல் துறைக்கு சொந்தமான சுமார் 35 சென்ட் பரப்பளவு கொண்ட நிலத்தின் ஒரு பகுதியை போலி பட்டா தயாரித்து கடந்த 2021ஆம் ஆண்டில் பதிவுத்துறை அலுவலகத்தில் போலி பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ள சம்பவம் குறித்த பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. உத்தரமேரூர் பேருந்து நிலையம் அருகில் அஞ்சல் துறைக்கு சொந்தமான 35 சென்ட் பரப்பளவு கொண்ட நிலம் காலியாக உள்ளது. இந்நிலத்தின் ஒரு பகுதி சுமார் 15 சென்ட் பரப்பளவு கொண்ட இடத்தினை சென்னை KK நகர் சிவலிங்கபுரம் பகுதியைச் சேர்ந்த காசி என்பவர் போலி பட்டா தயார் செய்து சிட்டா அடங்கல் புலப்பட சுவடி உள்ளிட்ட வருவாய்த்துறையின் ஆவணங்களில் திருத்தம் செய்து கட்டிடம் உள்ளது போல கோடிட்டுள்ளனர். போலி பட்டா உள்ளிட்ட போலி ஆவணங்களை கொண்டு 2021ஆம் ஆண்டில் சென்னை KK நகர் பகுதியைச் சேர்ந்த காசி என்பவர் மூலமாக பொது அதிகார பத்திரம் தயார் செய்து சொத்துக்கு 2ஆம் நபராக உத்தரமேரூர் வட்டம் காவனூர் புதுச்சேரியைச் சேர்ந்த விநாயகமூர்த்தி என்பவருக்கு பொது அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. சுமார் 10 கோடி மதிப்புள்ள அஞ்சல் துறைக்கு சொந்தமான நிலம் பராமரிப்பு இன்றி காலியாக உள்ளது. இதுகுறித்து ஒருங்கிணைந்த காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டத்தின் அஞ்சல் துறையின் கோட்ட கண்காணிப்பாளராக பணியாற்றி வரும் அருள்தாஸ் என்பவர் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகம், அஞ்சல் கோட்ட தலைமை அலுவலர், பதிவுத்துறை தலைவர் உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்களிடம் புகார் அளித்துள்ளார். 50 ஆண்டுகளுக்கும் மேலாக உத்தரமேரூரில் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வரும் அஞ்சல் துறைக்கு சொந்தமான இடத்தினை நில அளவீடு செய்வதற்காக வருவாய்த்துறையில் மனு அளித்துள்ளார். உத்தரமேரூர் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வரும் முருகன் என்பவர் அஞ்சல் துறையின் நிலத்தினை அளவீடு செய்யும் போது அஞ்சல் துறையின் நிலத்தின் ஒரு பகுதி நிலத்திற்கு சம்பந்தமில்லாத சென்னையைச் சேர்ந்த நபர் ஒருவர் போலி பட்டா தயாரித்து அபகரிக்கப்பட்டுள்ள திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. வெளிச்சந்தை நிலவரப்படி சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்புடைய அஞ்சல் துறைக்கு சொந்தமான நிலத்தினை வருவாய்த்துறை மாவட்ட நிர்வாகத்தின் கூட்டு முயற்சியால் நேற்று போலி பட்டா ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஒருங்கிணைந்த திருவள்ளூர் காஞ்சிபுரம் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் அருள்தாஸ் கூறுகையில், சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக உத்தரமேரூரில் அஞ்சல் நிலைய அலுவலகம் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. அஞ்சல் அலுவலகத்திற்கு சொந்தமான இடத்தில் புதிய கட்டிடத்திற்கான பணிகளை மேற்கொள்ள நிலத்தினை அளவீடு செய்யும் போது அஞ்சல் துறைக்கு சொந்தமான நிலம் போலி பட்டா தயார் செய்து நிலத்தினை அபகரிக்க முயன்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. புகாரின் பேரில் துரித நடவடிக்கை மேற்கொண்டு பட்டாவை ரத்து செய்து உத்தரவிட்ட மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்ட வருவாய்த்துறையினருக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். மேலும் இந்த முறைகேட்டில் ஈடுபட்ட போலி பட்டா தயாரித்த மர்ம நபர்கள், இதற்கு வருவாய்த்துறை ஆவணங்களை தயார் செய்த ஆவண எழுத்தரான பிரபல ஜூனியர் வழக்கறிஞர், சட்டத்திற்கு புறம்பாக கூட்டு குளறுபடி வேலைகளில் ஈடுபட்டுள்ள அனைவரையும் முறையான விசாரணை செய்து கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் அருள்தாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். கடந்த மாதம் இதுபோல உத்தரமேரூர் புறவழிச்சாலையில் அரசு போலி சான்றிதழ்கள் தயாரித்த அரசு கோபுர முத்திரைகள் பயன்படுத்தி போலி பத்திரப்பதிவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இதேபோல உத்தரமேரூர் மிஷன் ஸ்கூல் தெருவில் போலி பத்திரப்பதிவு செய்து ஆக்கிரமிக்கப்பட்ட நிலத்தினை சென்னை உயர்நீதிமன்றம் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் வருவாய்த்துறையினர் மீட்டெடுத்துள்ள சம்பவங்களை தொடர்ந்து புற்றீசல்கள் போல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி உத்தரமேரூரில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது.